வணக்கம் வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பேச போகிறோம்னா 2 டாபிக்ங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த வருஷம் மொபைல்ஸ் தேவைதானா அப்படிங்கிற பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஏஐ நோக்கி எல்லாருமே எப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே தான் வந்து மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை கேட்குறேன், ஆடியன்ஸான உங்களை, வருஷம் நமக்கு வந்து புது டிவைசஸ் வேணுமா, சக்ஸஸாஸ் வேணுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம பிரதீபம் அவனோட தரப்புலேருந்து ஒரு சில பதில்கள் சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், என்ன கேட்டால் ஆனஸ்ட் ஒப்பீனியன் வந்து தேவைப்படாது ப்ரோ. ஆக்சுவலி ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஜாவா ரன் ஓஎஸ் எல்லாம் வந்து போய் கூட நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வருஷம் மாற்றலாம் மாட்டோம். இத்தனைக்கும் அப்போ ஃபோன்ஸ் வந்து மச் சீப்பராக இருந்தது. அப்போ நம்ம இந்த அப்டேட்டை பற்றிலாம் பெருசாக ஃபீல் பண்ணது கூட கிடையாது. கரெக்ட். இது ஒரு அப்டேட் வரும், அந்த அப்டேட் எதுக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அப்டேட்னு ஒன்று கொடுத்துருப்பான், அவ்வளோதான், அந்த சைக்கிள் முடிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஃபோன் வந்து உடஞ்சி அந்த பேக் பேனல்லாம் தேஞ்சு போகிறதுல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது இன்னும் நம்ம வீட்டில் தான் இருக்கும். கரெக்ட். ஸோ ஆனால் இப்போ வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஒப்பீனியன்ஸை வந்து கொஞ்சம் ஹியர் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ மினிமம் 2 to 3 years சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து நம்ம யாருமே பார்க்க போகிறது கிடையாது. டே டு டே இதில் வந்து இப்போ நீங்கள் போன வருஷம் லான்ச் ஆன ஒரு பட்ஜெட் ஃபோனாக கூட இருக்கட்டுமே, அந்த ஃபோனையும் எடுத்து இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லேமனாக வந்து எதுவுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. கரெக்ட். இப்போ நத்திங் ஃபோன் 1 and 2 கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக தெரியாது. அது நீங்கள் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸே தெரியாது. புரியுது. ஸோ டிக் த ரைட் பாக்ஸஸ்ன்ற மாதிரி தான் இப்போ வந்து எல்லா ஃபோன்ஸுமே வருது. இல்லை கரெக்டா? இல்லை, நீ வந்து எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்க. ஏன்னா இது வந்து நம்மளோட செகண்ட் டெக், சரியா? ஏன்னா மைக்கை வேறு நான் மாட்டாமல் விட்டுட்டேன், அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். அதில் நம்ம பேசுனது ஆடியோ மஃபுலாக தான் இருக்குது, அதனால நாங்கள் அதை வந்து போடலை. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஆரம்பித்த வீடியோ இதே பாயிண்டில் தான் ஆரம்பித்தோம், ஆனால் வேறு மாதிரி ஆரம்பித்தோம். இப்போ வந்து இன்னும் மெச்சூர்டாகவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதனால தான் மைக்க மாட்டலையோ என்னமோ. ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரதீப் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தது தான் அல்டி. 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ஒரு பேசிக் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது, அப்போ நம்ம வந்து ஏன் அடுத்த மாடல் வந்தாலும் அதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமாம். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, எல்லார் கையிலையும் அன்றைக்கி இன்டர்நெட் இல்லை. ஆமாம், எல்லாரையும் தேடி எதுவுமே வந்து நிற்கலை. நீ வாங்கலைனாலும் மல்லி அப்படின்னு வந்து மூக்கில் நீட்டுறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இப்போ வந்து இன்னைக்கு காலையில் கூட நான் சைக்கிளிங் போயிட்டு வரும்போது ஒரு சில, எப்பயுமே பாட்காஸ்ட் மாதிரி ஏதாவது லிசன் பண்ணுவேன். அப்போது டாக்டர்ஸ் ஒரு சிலர் பேசுறதையும் நான் பார்ப்பேன். அது வந்து சித்த வைத்தியமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாக்டர்ஸும் பேசுவாங்க. அவங்களும் நம்ம கட் ஹெல்த்துக்காக பேசுவாங்க. எப்படி டாக்டர் பால் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அந்த மாதிரி சிவராமன், இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய ஆளுங்க. அவங்களும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவாங்க. எப்படின்னா நம்மளோட இயற்கையான உணவு வச்சு நம்ம எப்படி ஹெல்த்தியாக வாழலாம்னு, நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், என்ன தவறுறோம். அவர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா நம்ம அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம்னு வையேன். அதை பற்றி எப்படி சொல்கிறாருன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருந்ததுன்னா அது என்ன பண்ணுதுன்னா, காலையில் என் ஃப்ரெண்ட் எனக்கு குட் மார்னிங் சொல்கிறானோ இல்லையோ, அது குட் மார்னிங் சொல்லி, அது எப்படின்னா வேற லெவலில் தக்காளி மாமோஸு வேற லெவல் ரேட்டு வாங்கிறியா அப்படின்னு அதுவே வருது. நம்ம ஆள் எப்படின்னா, இவன் வந்து வாங்குற ஐடியாலே இருக்க மாட்டான். இதோட ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, சரவண பவன் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், இல்லாட்டி A2B எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 5 இட்லி பொதுவாக 100 ரூபா, ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 ரூபா அப்படின்னு ஒன்று. பசியே இருக்காது, ஆனா அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து ட்ரிகர் ஆகி வாங்க வாய்ப்பு இருக்கு. நேற்று ஆக்சுவலி எனக்கு நடந்தது ப்ரோ. ஆக்சுவலி இந்த ஃப்ரெஷ் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. எது எடுத்தாலும் 100 rupeesன்ற மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து 100 rupees தானே அப்படின்னு. அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஏன் 100 rupeesன்னு சொல்லிட்டு. ஒரு சர்விங் கூட இல்லை அது ஆக்சுவலா. ஓகே, என்னன்னா பிக்டோரியல் ரெஃபரன்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ இருந்தது. பட் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஸ்கவுண்ட்டுக்கான ஆக்சுவல் வேலையை வந்து அப்பதான் காமிக்கிறான். அப்பதான் அவன் கண்டென்ட்லயும் டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆமா, குவான்டிட்டிலையும் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கியாடா அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, நீ சொன்ன மாதிரி இப்போ ஜாவா டிவைசஸ்லாம் அந்த மாதிரி பேக் தென் அப்போ யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், அப்போ வந்து மக்களுக்கு வந்து வருஷம் ஃபோன் மாற்றணுன்ற எண்ணம் வராமல் போக காரணம் இன்னொன்று என்னன்னா, ஒன்று இன்டர்நெட் பற்றி சொன்னேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து கொண்டு வந்து மூக்குக்கு கிட்ட மூந்து பத்திரில வாங்கு அப்படின்றாங்க. ஆனால் அப்போ இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் இல்லாதனால ஒரு பக்கம், ரெண்டாவது இவங்க எல்லாருமே வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க ஒரு டிவைஸை. ஆமாம், ஒரு டிவைஸ் வந்து பேசிக்காக எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்க்ரீன் கண்டென்ட்டை நோக்கி போக அக்செப்ட் பண்ணிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி போல ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோனுக்கு என்ன ஆக்சுவல் பர்பஸோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் இப்போ ஃபோனுக்கு வந்து ஃபோனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அந்த ரெண்டாவது பாயிண்ட், மெயினான பாயிண்ட் இப்போ சொல்கிறேன், பிளேயர்ஸ். ஆமாம், பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வந்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு வந்து இருந்த பிளேயர்னு கேட்டாலே எல்லாருமே டக்குன்னு மைண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ நோக்கியா, ப்ரோ சோனி எரிக்சன், ப்ரோ மோட்ரோலா, ஓகே சாம்சங், எல்ஜி, இதுதான் வந்து பிரைமா சொல்லுவாங்க. இதுல சாம்சங் எல்ஜியே கீழே தான் இருப்பாங்க.
எப்பயுமே டாப்ல இருக்கிறது நோக்கியா சோனி, நோக்கியா சோனி, அடுத்து மோட்டோ, நோக்கியா சோனி மோட்டோ. இதுதான் வந்து மார்க்கெட்டை டிஃபைன் பண்ற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பிரீமியம் டிவைஸ் அப்படின்னா பிளாக்பெரி. ஸோ இப்படிதான் டிவைசஸ் இருந்தது. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு, ஆண்ட்ராய்டே ஃப்ரேம்லேயே இல்லை. ஸோ இந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது பிளேயர்ஸே கம்மி அப்படிங்கிறனால இவங்க வந்து பெரிய அளவில் தூண்டப்படலை அகைன். ஏன்னா இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற டிவைசஸ் அப்படின்னு இப்போ மட்டும் இல்லை, 2015 அந்த டைம்ல எடுத்துக்கிட்டாலும் பயங்கர க்ரௌடட். ஆமா கண்டிப்பா. நம்ம ஊர்லேயே ஷாமி வந்து ஒரு 3 years ஆன டைம் நம்ம ஊரே க்ரௌடட். ஏன்னா லா வாங்குறான், ஜோலா வாங்குறான், கார்பனுங்கிறான், ஐட்டலுங்க, என்னென்னமோ வரிசையா போகுது. அது நிக்கல, இங்க நிக்கலங்க, அது ஒரு பெரிய லிஸ்ட். சரியா, அவ்வளவு பெரிய லிஸ்ட். வாங்குற மாதிரி நீங்க ஆஃப்லைன் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிட்டரலா ஒரு சாரி வாங்குற கணக்கு தான். 10,000 பட்ஜெட் அப்படின்னா எல்லா பிராண்டுமே இருக்கும். கண்டிப்பா 15 பிராண்டாவது இருக்கும், நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இப்பயும் எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அப்ப அளவுக்கு இப்ப பிராண்ட் அதிகமா இல்லைனாலும் ஒரே பிராண்டா இருந்தாலும் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் அதே 10,000 ரூபாய்க்கு அதிகப்படுத்தி நம்மளை காண்டெடுத்துறானுங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஐக்கூல ஒரு டிவைஸ் எடுக்கிறீங்கன்னா அதே தான் விவோலையும் இருக்கு. சரி, விவோ ஐக்கூன்னு பார்த்தா இந்த பக்கம் OnePlusல ஒரு பட்ஜெட் டிவைஸ் இருக்குன்னா அதே OnePlus டிவைஸ் ஓப்போலையும் இருக்கும். அதே சமயம் அதே மாதிரியான ஒரு டிவைஸ் சின்ன சேஞ்சோட ரியல்மில இருக்கும். அதே டிவைஸ்ல இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் கொடுத்து நார்சோல இருக்கும். நமக்கே வந்து அப்படியே குழப்பமா இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே பிராண்டுக்குள்ளே வர மாதிரி ஃபீல் ஆகும். அதே சமயம் ஷாமி அப்படின்னு பார்த்தோம்னா ஷாமில வந்து ரெட்மின்னு பார்ப்பீங்க, ரெட்மியே போக்கோவா இருக்கும், போக்கோவே ரெட்மி. திரும்ப அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன டிஃபரன்ஸோட ஒரு 3,000 ரூபாய் கம்மி பண்ணி 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொன்று என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, அதாவது பிராண்ட்ஸ் வந்து அன்னைக்கு அளவுக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வந்தாலும், நான் சொல்றது எப்படின்னா 2010 டைம்ல நான் டிஸ்கஸ் பண்ணதோட இப்போ பிராண்ட் அதிகம். ஆமா கண்டிப்பா வந்து நான் தான் சொல்றேன்ல, சோனி நோக்கியா இதை தான் அதிகமா நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோனி நோக்கியாலாம் பார்க்க முடியாது, காலாவதி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எங்க போனாலுமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஐபோன், சாம்சங், ஓகே ஆப்பிளோட ஐபோன் எப்பவுமே அந்த பினக்கிள், அது தாண்டி வந்து ஷாமி இருக்கு. ஆனா பப்ளிக்ல எங்க போய் நான் ஜெனரல் ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர்கிட்ட இப்ப மோட்டரோலா, சரியா, மோட்டரோலா பார்க்க முடியும். மோட்டரோலா இப்போ ஒரு 2 years வந்து பயங்கர ரேட், செம பூம். ஆக்சுவலி மோட்டரோலா பார்க்க முடியும், போக்கோ பார்க்க முடியும், ரியல்மி, ரெட்மி இதெல்லாம் பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். ஆமா. ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, நிஜமாவே டிஃபரன்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் தான் சப்ஜெக்டிவான ஏரியான்னு வச்சுப்போமே. என்னன்னு பார்த்தா 120X எல்லாம் கொண்டு வந்து இவங்க 20,000 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம ரியல்மி எல்லாம் வந்து இப்போ இறக்கிட்டான். பெரிஸ்கோப் கேமரா அது இதெல்லாம் வந்து இப்போ வந்துருச்சு. ஆனா அது எடுக்காதுன்னு வச்சுக்க அந்த அளவுக்கு. ஆனா அது யாருக்கு தெரிய போகுது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, அப்போ இந்த மாதிரியான டிவைசஸ் வந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்கா வருது. கேட்டால் ஹைப்பர் டோன் இமேஜ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது மக்கள் நிஜமா மயங்குறாங்க. ரெண்டாவது வந்து நியூஸ் பேப்பர் பேம்ப்ளெட்ல வருது, ரோட்ல எங்க டிராவல் பண்ணாலும் ஐடிலாம் ஒர்க் பண்ணா ஆஃபீஸ் வரைக்கும் பேம்ப்ளெட் வந்து போற வழியில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட் எல்லா இடத்துலயும் வந்துருது. இதுல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறிடுன்ற அளவுக்கு வருது. ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்க வந்து ட்ரிகர் ஆகுறாங்க. ட்ரிகர் ஆகி நிறைய பேர் செலவு பண்ணவும் தூண்டப்படுறாங்க. அதுவும் முக்கியமா இன்னொரு ஆஸ்பெக்ட்ல எப்படின்னா, 2010 வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இப்போ ஓவரான கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. கிரேசி ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், போனஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா. சரியா, இது எல்லாமே வந்து மக்களை வாங்க தூண்டக்கூடிய ஒரு விஷயங்க. இப்போ நம்ம பிரதீப் பண்ண சொன்னா வருஷத்துக்கு வருஷம் போன் வரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கும்போது, அந்த இடத்துல வந்து வருஷத்துக்கு வருஷம் போன் வந்தாலும் வரலனாலும் நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்குங்கிறது இந்த இடத்துல ஒன்று சொல்றோம். ரெண்டாவது, பிராண்டிங் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ரெகுலரா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்படி ஒரு அண்ணன் வருவாரு, ஏதோ கத்திட்டு கிடப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. ஆமா, கிரிட்டிக்ஸ்காச்சும் வந்து ஒரு இது வேணும், கண்டென்ட் வேணும். இப்போ நான் தொடர்ந்து ஒரு வாரம் வீடியோ போடலன்னு வையேன், கொஞ்சம் பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஏன் வீடியோ போடலன்னு கேட்கலாம். பர்சனலா வந்து டெலிகிராம்ல இங்கெல்லாம் வந்து நம்மள பிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு வாரத்துக்கு அப்புறமும் நான் வீடியோ போடல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பொறுமையா வந்து ரெலவன்ஸும் போகும், என்னை பத்தி மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கூகுள் என்ன பண்ணோம்னா, இந்த சேனல்ல இருந்து ரெகுலரா கண்டென்ட் வர மாட்டேன்னு சொல்லி அனாலிட்டிக்ஸ்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மாறிக்கிட்டே வரும். அப்படி மாறிக்கிட்டே வரும்போது என்னன்னா, மறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் எதுக்காக இந்த கேப் விடுறேன் அப்படின்னு பார்த்தா, கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒரு கண்டென்ட் யாருமே யூடியூப்லேயே இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு, நெட்ஃபிளிக்ஸே தோத்து போற அளவுக்கு நான் ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றேன்னு வையே, அதுக்கு அதே இவ்வளவு மெனக்கெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வீடியோ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அதை நான் திரும்ப எடுத்துட்டு இருந்து இங்க பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, யாருமே இல்லை, யாருக்கு அப்படிதான் இருக்கும். நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் கண்டென்ட் எடுத்துருந்து வச்சு அதை நான் ப்ரொமோட் பண்ணி தனிப்பட்ட முறையில் ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் ரீச்சே கெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இவ்வளவு மெனக்கட வேண்டியதா இருக்கும். அதுதான் வந்து பிராண்டுக்கும் தோணுது. என்னன்னா, நான் வந்து ஒரு சின்ன கேப் விட்டேன்னா நிறைய பேர் என்ன மறந்துடுவாங்க. ரெண்டாவது என்னன்னா, என் மேல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் வந்து முன்ன மாதிரி இல்லை போல, பயந்துட்டான், அதனாலதான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டான்னா ப்ராடக்ட்ஸ் பண்றதே இல்லை, ஏதோ பண்றேன் R&D அது இதுன்னு உருட்டுறான், பேசாம இவன்ட்ட இன்வெஸ்ட் பண்ண மட்டும் நம்ம ரிட்டர்ன் எடுக்கலான்ற மாதிரி கூட அவங்க யோசிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்றதுக்கும் தயங்கலாம். ஸோ அதனாலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்பப்போ ஷோகேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, டெமோ பண்ணினே இருப்பாங்க. அடுத்த ஃபோனில் இது வரப்போகுது, அடுத்த ஃபோனில் இது வரப்போகுது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த பிராண்டுக்கான ஒரு இமேஜ் உள்ளுக்குள்ளேயே இருக்கும்.
இதை தாண்டி என்னடான்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா லேக் ஆஃப் இன்னோவேஷன் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அது உள்ள வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து இன்னொரு இது என்னன்னா, மாசம் மாசம் ஃபோன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது தலைவர். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாச்சும் வந்து மூச்சு விடுங்கிற மாதிரி சாட்சி வேணாமா? இல்லைடா, மாதம் மாதம் ஃபோன் வேணாங்கிறது நிஜமாவே நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாம்சங்கே என்ன பயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எஸ் சீரீஸ்னு வரும்போது அந்த இடத்துல அவனுக்கு வந்து கொஞ்சம் அதப்பில் இருப்பான். ரீசன் என்னென்னா, இதுக்கு நிகரான ஒரு ஆல்ரவுண்டு ஃபோன். இப்போது விவோ ஃபோன் குறுக்க வந்ததுன்னா சாம்சங் செவிலே ஒன்று வச்சுட்டு போயிடும் ஃபோட்டோவில். ஆமாம், ஓகே, இந்த இடத்துல இதுதான் மேட்ரு. இப்போ சாம்சங் என்ன தெரியுமா சொல்லுவான், ஃபோட்டோவில் அரைஞ்சல்ல பதிலுக்கு எல்லா இடத்துலையும் ஒன்று மிதிக்கிறேன்டானுவான். ஏன்னு பார்த்தா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, டிஸ்பிளே, டிவைஸ் சப்போர்ட், இந்த மாதிரி ஒன்னொன்னா வருவான். எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மற்ற மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல சைனீஸ் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விடு. அப்ப இவன் என்ன பண்ணுவான், இவன் பாயிண்ட் சொல்லுவான், நீ வந்து என்ன போட்டோன்ற ஒரு இடத்துல நான் அடிச்சல வீடியோலவா அப்படியே ஒன்னொன்னா கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, சாம்சங்கா இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்பிளா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்னா, இப்போ போட்டோல அவங்க வந்து தோக்குறது உறுதி, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய இடத்துல தோத்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கேன். மேபி இந்த அல்ட்ரா வைடு 1x இந்த இடத்துல கூட அப்படி இப்படி இவங்க கோப்பை பண்ணி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூம் பண்ண மாட்டிட்டு முழிக்கிறாங்க. மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள போனா இவங்க எல்லாம் சரண்டர் ஆயிடுறாங்க. போர்ட்ரேட் போட்டோஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஷாமி விவோலாம் மாஸ் பண்றாங்க. ஒரு டைம்ல வந்து ஆப்பிள் தான் வந்து அதுல கிங் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இமேஜ் ஒரு கோட்டையா இருந்தது. ஆமா, இப்போ அதெல்லாம் மாறுது. அப்போ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸும் ஒரு பக்கம் வந்து மார்க்கெட்ல நடக்குது. அதனால இவங்க டாப் லெவல்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சேஃபா இருக்கிறத உணர்றாங்க. பட் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா செம க்ரௌடட். அதுதான் ரொம்ப ஹீட்டடான ஒரு செக்மெண்ட். இந்த 10 to 30,000 பிரைஸ் பிராக்கெட் வந்து ரொம்ப ஹீட்டட். ஆக்சுவலி இந்த ஹீட்டடான ஏரியாவை தான் இவன் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாம என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் சைனீஸ் வந்து இதுக்கு பின்னாடி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். அவங்க வந்து ஒரு டிவைஸ் விட்டாங்கன்னா கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிவைஸ் விடுவாங்க. அடுத்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கலர் வரும். அதுலேருந்து ஒரு மாசம் கழிச்சு ஒரு வேரியன்ட் வரும். அதுலேருந்து ஒரு மாசம் கழிச்சு லிமிடெட் எடிஷன் வரும். வச்சிருக்கிறது ஒரு ஃபோனு, ஆனால் அந்த ஒரு ஃபோனுக்கே ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கெட்சை போட்டிருப்பான். இதை தவிர அந்த ஃபோனுக்கு சக்ஸஸரே அடுத்த ஒரு 4 மாசத்துல வந்துடும். இதுக்கடையில வந்து இதுக்கு கீழே இன்ஃபீரியர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் கம்மியா இன்னொரு 2 மாடல் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பேம் அவங்க பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஆல்ரெடி இவங்களாம் அவுட் நம்பர் ஆயிட்டாங்க. இப்போ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து லீடிங்காக இருக்கிற மாதிரி தெரியலாமே தவிர, இப்போ வால்யூம்ஸ்னு பார்க்கும்போது இந்தியாவில் நம்பர் ஆஃப் டிவைசஸ் சோல்டு இந்த மாதிரி வால்யூம்லாம் எடுக்க ஆரம்பிச்சோன்னா கண்ணுக்கே. ஆமா, அதாவது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்பர் ஆஃப் இதுல வந்து பார்த்தா சாம்சங் A16 வந்து டாப் 10ல இருக்கும். டாப் 10ல இருக்கு. அதே மாதிரி ஐபோன் 15 இருக்கு, இல்லன்னு கிடையாது. ஆனா நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உள்ள கிரியேட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இடத்துல வந்து பெரிய நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் தள்ளப்படுவாங்க. இதனால தான் ப்ரோ அந்த மைக்ரோமேக்ஸோட ஸ்டோரி, கம்பேக் ஸ்டோரி. மைக்ரோமேக்ஸ் வந்தப்போ பயங்கர ஹைப்ல தான் வந்தான். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த ரெலவன்ஸ் பாயிண்ட், இப்போ எங்க இருக்கானே தெரியல. நடுவுல வந்து ஒரு 2 டிவைஸ் வந்தது, நல்லா தான் வந்தது ஆக்சுவலி. அந்த டிவைஸ் இன் மொபைல்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, குறை எல்லா ஃபோன்லயும் ஏதாவது இருக்குங்க. இப்போ சாம்சங்ல மட்டும் இல்லையானே, எல்லாத்துலயும் ஏதாவது குறை எல்லா ஃபோன்லயுமே இருக்கும். அது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு சில குறைகளோட இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க திரும்ப இன்னொரு மாடலோட வரலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இன்னும் வரலன்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிரும். யாருமே பேசுறது இல்ல மைக்ரோமேக்ஸ். ஆனா இப்ப லாவா வந்து ரெலவெண்டா இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏதோ ட்ரை பண்றான். ஆமா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டிவைஸ், ஒரு அக்னின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்துருது. அக்னி ஒன்னு வருது, அது பட்ஜெட்ல வேற பிளேஸ் ஒன்னு வருது, லாவா வருது, பிளேஸ், இந்த மாதிரி மாடல்ஸ் வருது. லாவா வந்து ஒரு வருஷத்துக்கு 4-5 மாடல் விட்டுறான்னு வச்சுக்கோங்க. விட்டுறான் பட்ஜெட் செக்மெண்ட்ல 110K விடுறான், 10 to 15K ஒன்று வந்துருது, 15 to 20K ஒன்று வந்துருது, about 20K. ஆமா, ஸோ அட்லீஸ்ட் வந்து அவனை பத்தி பேசுறதுக்காச்சும் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் இருக்கேன்பா அப்படின்ற மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளமா எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா, நம்ம வந்து வருஷம் ஒர்க்க விடாம நீங்க வந்து பொறுமையா விடலாம்னு நம்ம சொல்றோம்ல, அப்படின்னா இவங்க வந்து நம்ம மறந்துடுவாங்க கன்சியூமர்ஸ் நினைச்சு பயப்படுறாங்க. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வருஷம் ஏன் விடுற, அதான் இன்னோவேஷனே இல்லையான்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு லெத்தாஜிக் ஃபீல் வருது. தொடர்ந்து வந்து ஒரு 8 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஆஃபீஸ்ல எந்த லட்சணத்துல வேலை பார்க்குறாங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும். ஆமா, உள்ள வந்து ஒரு ஃப்ரெஷரா போகும்போது நமக்கு இருந்த கமிட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தா, காலையில அப்பா அம்மாட்ட ஹாய் பாய் சொல்லிட்டு நம்ம இங்க வருவோம். வர வழியில வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டை கடலை போட போற, அதே சமயம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச போற, அப்படியே இல்லையா பாட்டு கட்டிட்டு ஜாலியா ஆஃபீஸ்ல இருந்து உட்கார போற. உனக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க்கை பண்ண போற. திரும்ப நேரம் சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், பண்ணிட்டு நீ போனோம்னாலும் வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருக்கும். பட் அடுத்து மேரேஜ் ஆகுது, இப்போ ஒரு கமிட்மெண்ட், செடென்டரி லைஃப், ஒரு கமிட்மெண்ட், செடென்டரி லைஃபா, சரி இன்னைக்கு நீ அடி வாங்க போறது உறுதி. சரி, இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு கமிட்மெண்ட் வருது. இந்த கமிட்மெண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாளா அப்பா அம்மாக்கு நீ ஒரு டைம் ஒதுக்கிருக்கலாம், மேபி ஹாய் பாய் அளவுக்கு கூட நீ கம்மியான டைமே வச்சிருந்திருக்கலாம். இதே ஹாய் பாய் ஒய்ஃப் கிட்ட காட்டலான்னு நீ ட்ரை பண்ணனா உனக்கு வந்து டமால் டிமில் செம்ம அடி உள்ளம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அங்கே ஒரு டைம் கட் ஆகிறது நீ ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து நீ கொஞ்சம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி நினச்சிருக்கலாம். பட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாகிறதுக்கான காரணங்களையும் நீ பார்க்க முடியும். அந்த ரீசன் எல்லாமே வேலிடான ரீசனாகவும் இருக்கும். ஸோ அது வந்து உனக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 8 வருஷம் வந்து ஐடிலேயே இருக்கிற ஒருத்தருக்கே கூட
ஒர்க் ஒரு பக்கம் ப்ரெஷரை கொடுக்கும். 8 வருஷத்துல நீங்கள் இங்கேயும் ப்ரொமோட் ஆவீங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், இங்கேயும் நீங்கள் ஒரு டீமை மேனேஜ் பண்ணுவீங்க. அதே சமயம் வீட்லேயும் ஒரு டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்ல என்ன ஆகிட்டோம்னா உங்களோட டைம் வந்து பிரித்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். இதுதான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கே இன்னோவேஷன் இந்த வார்த்தையை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஒரு பையன் கிட்ட கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபயரா வேலை பார்த்து அடுத்து இன்சென்டிவ் வாங்கிட்டு அடுத்து அப்ரைசல் வாங்கி போயினே இருப்பான். எல்லாருமே வந்து 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்ககிட்டயே போயிட்டு நீங்க இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேட்டா அவன் என்ன பண்ணுவானா, உங்ககிட்ட சாரி சார் அப்படின்னு பெஸ்ட் அந்த பக்கம் போயிட்டு என்னடா பெரிய மாதிரி கேட்குறான், தெரியாதா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, இவனுக்கு பாட்டி சும்மா இஷ்டத்துக்கு கிளைண்ட் கிட்ட கமிட் பண்ணிக்கிறானுங்க, ஒன்னுத்தையும் கழட்ட முடியல அப்படின்னு இந்த பக்கம் கத்திட்டு வீட்டில் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும், இருமா நான் அப்புறம் பேசுறேன் அந்த மாதிரி பிரச்சனை. இதேதான் ஒரு பிராண்டுக்கும் கண்டிப்பா வளர்ந்து வரும் குழந்தை அப்படின்னு விக்கி சொல்ற மாதிரி நத்திங் அடிக்கடி சொன்னாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா இந்த ஏரியால மாசு அப்படின்னு ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த மாசை ரீகெயின் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் ஓட்டை அடிப்பாங்க. கிட்டத்தட்ட S7 S8க்கு அப்புறம் வந்து அது வரைக்கும் வந்து அவனோட நீங்க சொன்ன மாதிரி தான் வளர்ந்து வரும் குழந்தை மாதிரி தான் இருந்தான், இறக்கிட்டே இருந்தான். அதாவது ஒரு டிவைஸும் வந்து வியக்கிற மாதிரி தான் இருந்தது. S2ல வந்து இஷ்யூஸ் இருந்தது ப்ரோ. இல்ல கரெக்ட் இல்ல S3ல வந்து ரிஃபைன் பண்ணி விட்டான். அப்புறம் S4 வந்து இந்த ஃபுல் கிளாஸ் பேக் அதெல்லாம் வந்தது. S6ல வந்து அந்த எட்ஜ் வந்தது. திரும்பி வந்து S7ல வந்து உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இனோவேஷன் பண்ணிட்டே இன்க்ரீஸ் எல்லாம் ஆகட்டும். இந்த மாதிரி இப்போ வந்து தேவையில்ல, அவன் ஆக்சுவலா இனோவேஷன் இருக்கு, ஆனா வந்து அது நோட்டிசபிளா வந்து நமக்கு டே டு டே லைஃப்ல இருக்குமானா தெரியாது. அது இருக்குமான்னு தெரியாதோட வருஷம் இன்னோவேட் பண்ற அளவுக்குலாம் எல்லாரும் முடியாது. வருஷம் இன்னோவேட் பண்ணணும்லாம் எதிர்பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம வருஷம் என்ன பண்றோம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம். யாருக்கும் டைமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, வேலை பார்க்கறது தான் அவன் டைம்னே நம்ம சொல்லலாம். அது வந்து ஓவர் நைட்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. பிராண்ட் சைட் நம்மளுக்கே வந்து அந்த இனோவேஷன்லாம் வந்து ஒரு டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது இனிஷியலா அந்த மவுஸ் இருக்கும், நம்ம வந்து அந்த டிவைஸ் புதுசா வாங்கிட்டோம் நிறைய பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் போக போக வந்து அந்த டிவைஸ் வந்து ஒரு டிவைஸா தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து அதுல பெருசா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. இதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ சாம்சங்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ 1 இயர்ல எனக்கு ரீஃபைன்மெண்ட் வேணும், இல்லாட்டி எனக்கு டிவைஸோட ஓவரால் டிசைன் மாறணும், அதுக்கு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் ராப்பகலாம் ஒர்க் பண்ணால் தான் அந்த சேஞ்சே கொண்டு வர முடியும். ஆமா இருக்கு. அப்போ அவனும் மனுஷன் தான். இங்கே வந்து நான் ஃபோனுக்கு காசு கொடுத்துட்டேன்ல நீ கெத்தா பண்ண வேணாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்கே கேட்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஃபோனை சும்மா ஒரு ஆஸ் அ ப்ராடக்ட் வாங்கிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு 5 நாள் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன், அப்புறம் வீக்கெண்டில் இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன், திரும்ப 5 நாள் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன், இப்படி ஒரு சிலர் சுற்றிட்டு இருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல அவன் வாழ முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 1UI7க்கு ஒர்க் பண்ணும்போது பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த டீம். ஆமா, ஏன்னா 1UI7 வந்து கம்ப்ளீட் ரீஃபைன்மெண்ட் பயங்கரமா மாறி இருக்கு, அப்சைட் டவுன் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு வந்து அவங்க அதிகமான டைமை உள்ள போடுவாங்க. போட்டுட்டு அந்த டீம் எய்தர் ஒரு அப்ரைசல் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த டீம் கொஞ்சம் லீவ் எடுக்கணும். ஆமா, இல்லை ஏதாவது நடக்கணும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹியூமன் அப்படிங்கிற பாயிண்ட்ல யோசிக்கும் போது அவங்கள பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. நம்ம டிமாண்ட் ஓவரா வைக்கிறோம். போட்டது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன பிசு தடுச்சுனா கூட செஞ்சு விட்டுருவாங்க. இப்போ அந்த OnePlus-ஓட 13 லான்ச்லயே சாம்சங்கோட UI வந்து எவ்வளவு கிண்டல் பண்ணாங்கன்றத நம்ம லைவாவே பார்த்தோம். ஸோ அந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அந்த யூஐக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாதான் வந்து அது நின்று பேசும். மேபி அடுத்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் பேஸ். இப்போ அந்த 1UI7 தான் வந்து இப்போ அடுத்து வரப்போற எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸாக இருக்கும். அதுல தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு டென்யூர் வச்சுக்கலாம். எப்படின்னா, எப்படி ஒரு சிஎம் வந்தாருன்னா 5 வருஷம் டைம் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 1 இயருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் கல நிலவரத்தை இது எடுத்துக்கிட்டோம், எப்படி இருக்கு நிலைமை, இதுலேருந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னு அடுத்து ஒரு 3 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 5th இயர் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, திரும்ப நம்ம எப்படி ஜெயிக்கிறது, அப்படி தான் போகும். ஸோ அப்போது இவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணுங்கிறது தான் எதார்த்தம். அப்படி டைம் கொடுக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ மக்கள் கன்சியூமர்ஸ் அவங்கள வேணால் நம்ம எஜுகேட் பண்ணலாம். எப்படின்னா, வருஷம் அவங்க ஃபோன் விடுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அவங்கள மறந்துடுவீங்கன்னு பயந்து போய் தான் அவங்க வருஷம் ஃபோன் விடுறாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக எனக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் வாங்குவேன், நான் ஆசிலேட் ஆக மாட்டேன்ற முடிவுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அப்போ அவங்க வந்து ஸ்டெபிளைஸ் ஆவாங்க. ஓகே, என் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு நம்பி வாங்குற கன்சியூமர் என்னை விட்டு வெளில போக மாட்டான்ற தைரியமே. ஆமாம், அப்பதான் வரும். ஆனா மனிதன் மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ சப்போஸ் S25 Ultra இப்போ வந்திருக்குங்க,
பெரிய சேஞ்ச் இருக்கு இல்லைன்றதெல்லாம் செகண்டரி. ஏன்னா இப்போ S20 வாங்கியிருக்க ஒருத்தருக்கு S25 அல்ட்ரா பெரிய அப்கிரேட் தான். சரியா, அதை விட்டுருங்க. 5 வருஷங்கிறது வந்து செம்ம டைமிங். நிறைய பேர் S10ல இருந்து கூட மூவ் ஆயிருப்பாங்க. அப்பெல்லாம் மூவ் ஆனா கிரேசி அப்டேட் தான். அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். S23 அல்ட்ரா S24 அல்ட்ரா வச்சிருக்கவங்களா S25 அல்ட்ரால லேண்ட் ஆகணுமான்னு கேட்டா ஹைலி சப்ஜெக்டிவ், தேவையே இல்லை. சரியா, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே வந்து அந்த ஒரு 50 MB தவிர மற்றபடி ஃபோன் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஐடென்டிக்கலா தான் இருக்கும். ஆமா, அவன் என்ன வேணா சொல்லட்டும் ப்ரோ, ஆன்டி கிளார் டிஸ்பிளே வெர்ஷன் 2 சொல்லலாம், ஜெனரேஷன் 2 சொல்லலாம். ஆனா நீங்க ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 24 அல்ட்ராக்கும் 25 அல்ட்ராக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமானா லைட்டா. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்போ வருஷம் ஃபோன் வேணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்தாலும் இவனுங்க வருஷம் விடுற ஃபோன் கூட பரவாயில்லன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு காம்படிஷன்ல இருக்கிறவங்கலாம் வந்து வரவளோ ரொம்ப ஓவரா டீக்ரேட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு OnePlusல 12 பார்த்தேன். 12 நல்லா இருந்தது. 12ஓட 13 பார்க்குறேன். 13 வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் 12 கம்பேர் பண்ணும்போது 13 டீக்ரேட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஓவராலாக எல்லாம் பார்க்கும்போது. ஆமா, ஏன்னா அந்த அவங்க சிப் செட்டுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பிரைஸ் சென்சிட்டிவான இதுல வந்து அவங்க இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப இப்போ புஷ் பண்ணாங்கன்னா அது வந்து ஓடாது. ஸோ அதனால வந்து ஒரு மிடில் கிரவுண்ட் ஹிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா சில காம்ப்ரமைசஸ் வந்து அவங்க பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இப்போ அவன் 12ல வந்து மொத்தத்தையும் கொடுத்துட்டான். இப்போ 13 வந்து சிப் செட்டே $250 $300 கிட்ட போகுது அந்த 8 Elite அப்படின்றப்போ மீதி சில விஷயத்துல வந்து அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுது. இதுல இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பொதுவாகவே ஆண்ட்ராய்டு தரப்புல நம்ம அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் யாருமே ஆப்பில் கேட்கல? அவன் அப்படியே ஓரமா அப்படி தோணும். அவன் பாட்டு சேஃபா அங்கே தானே எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, நம்ம அப்படியே ஓரமா நடந்து போடா, யாரையும் கூப்பிட்றாது. ஏன்னா இப்போ iPhone 15 யூஸ் பண்ணுற ஒரு சில யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, USB 2னால எனக்கு வந்து இந்த காப்பி பேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணி அதுக்கு டேட்டா மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுலலாம் நான் கொஞ்சம் வந்து கடியாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க கொடுக்கறது இல்லைங்கிறத ஏன் யாரும் கேள்வி கேட்கல? இப்போ 60 Hz வந்து ஓகே ஸ்மூத்தாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து 120 Hz வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது பக்கத்தில் இருக்க 20,000 ஆண்ட்ராய்ட் ஃபோனை பார்க்கும்போது காண்டாகுது. ஏன்னா முன்னையாவது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years பேக்கு அப்போ வந்து மற்ற ஃபோன் 120 Hzன்னு சொன்னாலும் அதோட பெட்டராகவே ஆப்பிளோட 60 Hz இருந்தால் நம்ம உணர முடியும். பார்க்க முடியும். இன்னைக்கு சூப்பராக இருக்கும். ஒரு மொக்க ப்ராசஸருங்க Dimensity 7300, அதில் இருக்கக்கூடிய Edge 50 நியோவை பக்கத்தில் கொண்டு போய் Android 15ஓட வச்சு யூஸ் பண்ணால் இந்த பக்கம் 16+ இருக்குன்னு வைங்க. ரெண்டுத்துலேயுமே ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து Edge 50 நியோலாம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த யதார்த்தம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஏன் யாருமே கொஸ்டின் கேட்கல? இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் என்னென்னா, பிராண்ட் வந்து வருஷம் ஃபோன் லான்ச் பண்ண மெயின் ரீசன் நம்ம தான். ஆக்சுவலி இது வந்து இந்த இப்போ நீ சொன்ன பாயிண்ட் வந்து ஆப்பில் கொஸ்டினே பண்ணுறது இல்லை, யாருமே ஒன்றுமே பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி யார் கொஸ்டின் பண்ணி யாரும் நான் கொஸ்டின் பண்ணி பார்த்தது இல்லைப்பா. அட்லீஸ்ட் 24 அல்ட்ராலேருந்து 25 அல்ட்ராக்கு வரும்போதாச்சும் அவன் ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ கொடுக்குறான். ஆனால் இப்போ வந்து 15 Pro Max 16 Pro Max என்ன பண்ணானே எனக்கு தெரியல. கேமரா கண்ட்ரோல் இருந்ததுப்பா, நீ வேற சும்மா ஏதோ தெரியல ப்ரோ. அது வந்து மேபி லேசர் கட்டில் ஏதாவது ஒரு குழி வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். லேசர் கட்டில் குழியா ஒரு இன்டெகிரேஷன் பண்ணி அவனும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸை நம்ம கேள்வியே கேட்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் நிறைய இருக்குது. ஆக மொத்தம் வந்து இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட். அந்த மார்க்கெட் யார் அப்படின்னா நீங்கள் கன்சியூமர்ஸ். ஸோ நீங்கள் தான் ஆக்சுவலாக டிசைட் பண்ணுறீங்க சைலண்ட்டாக, உங்களுக்கே தெரியாமல். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி மாறுறீங்க? நீங்கள் வந்து வருஷம் நான் ஃபோன் மாற்ற மாட்டேங்கிற ஒரு உறுதிக்குள்ளே போனீங்க அப்படின்னா தான் பிராண்ட் வந்து என்ன ஆகும்னா அவங்க யோசிப்பாங்க, வருஷம் எவனுமே மாற மாட்டான், நான் இந்த வருஷம் செஞ்ச எல்லாமே சும்மா கடப்பில் கிடக்கு அப்படி தோணும். பட் அப்படி யாரும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரியா, இது வந்து ஆக்சுவலி ஆப்பிள்கே வந்து இந்த ஒரு பெரிய லெசனாக இருந்தது. 5C அவன் 5C வந்து பயங்கரமாக டவுட் பண்ணி விட்டப்போ ஃபோன் வந்து ஸ்டாக் வந்து ஓவராக போய் அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுனே தெரியாமலாம் இருந்த டைம்லாம் இருந்தது. ஆமாம், இப்போ கிடைக்குது. அதனால் 5C புதுசாகவே கிடைக்குது பாக்ஸோட. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா பிராண்டுக்குமே, அதாவது ரொம்ப அந்த டெக்கில் வந்து ஃபோக்கஸாக இருக்கவங்க தான் அந்த கடியலாம். நீங்கள் வந்து நார்மல் ஒரு கன்சியூமராக அவன் வந்து லான்ச் பண்ணிட்டே தான் இருப்பான். இந்த மாதம் பிகினிங்கில் ஒரு ஃபோன் வரும், மந்த் எண்டில் ஒரு ஃபோன் வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராசஸரில் பேர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவுமே வந்து மாற போகிறது கிடையாது. நிஜமா. ஸோ அதனால வந்து ஐயோ நம்ம வந்து விட்டோமே இதை பண்ணிட்டோமேன்ற மாதிரிலாம். ஆமாம், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரவே தேவையில்லை. அடுத்து இருக்கா இல்லையா, அதுதான் என்ன பெரிய உருட்டே அதுதான். ஏன்னா அது இருக்கு, ஆனா எல்லாருக்கும் தேவையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாம்பிளா கொடுப்பாங்கங்க. இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஸ்வீட் மேல அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த ஸ்வீட் நம்ம கடையில் புதுசு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா வர எல்லாருக்குமே சும்மா ஒரு பீஸ் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு போவாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போதைக்கு ஏஐ வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் இல்லாத மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோன்ஸில் பார்ப்பீங்க, அனுப்பிங்க. அங்கதான் திரைக்கதையில ட்விஸ்ட். அது வந்து ஒரு அவங்க வந்து இனிமே வந்து பெரிய பிளான்லாம் கொண்டு வரலாம். உங்களுக்கு வந்து மந்த்லி 500 இல்லாட்டி 800 கூட பண்ணலாம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் என்ன யூஸ் பண்ண போறோம்னு. ஆனா என் கேள்வி என்னன்னா, சப்போஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த
ஆப்ஜெக்ட் ரேசர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஏஐ வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த ஆப்ஜெக்ட் ரேசர்க்கெலாம் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கே வந்து சீரியஸாக எப்படி இருக்கும்னா, ஐயோ என்ன இது இத்தனை வருஷமா பேசிக் ஒரு ஃபீச்சருக்கு வந்து அதான் இப்போ ஒன்றும் சாம்சங் வந்து இப்போ ஓப்பனாக சொல்லிட்டான் இந்த வருஷம் தான் வந்து லாஸ்ட் அப்படின்ட்டு. ஆனால் தலைவர் வந்து இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பற்றியோ இல்லை என்ன வந்து ஃப்ரீ என்ன வந்து பெய்டு ஆப்பிளுக்கு வெயிட் பண்ணுறான் போல. சார் நீங்கள் ஒரு டேரிஃப் ஆப்பிள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க நான் கொண்டு வந்தால் வந்து கண்டிப்பாக பெய்டு தான் அப்படின்ட்டான். ஸோ அந்த ஜூலைலேருந்தே ஆப்பிள் வந்து உங்களுக்கு கறக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால வந்து இந்த ஏஐ கேமுக்கு இப்போ வந்து ஆண்ட்ராய்டு இதில் வந்து எந்த பிராண்டு எப்போ உடைக்க போகிறாங்கன்றது தான் இப்போ ஆக்சுவலாக மேட்ரு. அது வந்து சாம்சங் வந்து இப்போ முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி ஒன்டாப்ல நான் தான் வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு தலைவருக்கு. இப்போ அவர் கை வந்து நம்ம யாராவது வந்து ஓப்பன் பண்ணி சொல்றீங்களா எவ்வளோ பே பண்ணணும் யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் ஒரு டேரிஃப் போடுவேன். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ராய் சொல்லுது நீங்க வந்து கால் ஒன்லி பிளான்ஸ் போடுங்க அப்படின்னு ஒண்ணு அப்படியே தலைவர்லாம் குதிச்சு உள்ள ஜியோ வந்தான், ஏர்டெல் வந்தான், விஐ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனும் கொடுக்க வந்தான். ஸோ இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேரிஃபை போடுவா, யாராவது டேரிஃப் போட்டாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரும் போடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதான் நம்மளால லைவா பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி வந்து இந்த ஏஐ வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா அதை நம்மள வந்து நல்லா யூஸ் பண்ண வச்சுட்டு அதுல வந்து நம்ம சில விஷயம் அதாவது நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை ஆக்சுவலி. பட் இந்த பேசிக் இமேஜ் இதுலலாம் வந்து நம்மளுக்கு நிறைய இது தேவைப்படுது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஆப்ஜெக்ட் எரேசரு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு நல்லா வந்து யூஸ் பண்ண வச்சுட்டு இப்போ அதுக்கு சார்ஜுன்றப்போ அது எப்படி வந்து கன்சியூமர்ஸ் வந்து எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அது வந்து எனக்கு நல்லா பழகிடுச்சு. இப்போ அது எனக்கு வேணும் அது இல்லைன்றப்போ அதுக்காக கூட வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதான் அதுக்கும் வந்து எப்படின்னா யூடியூப்ல எப்படி ஃபேமிலி பிளான் இருக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிளான் போடவும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ அவங்க அதை வச்சிருப்பாங்க. நம்ம வந்து தேவையான இமேஜஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பி ரிமூவ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இப்படிதான் போகும். அதனால அந்த ஏஐ பேஸ் பண்ணி வந்து டிவைஸ் வந்து ஆக்சுவலி பிளான் பண்ணாதீங்க. உங்க டிவைஸ் இருக்கா அது வந்து நீங்க நல்லா ஓடுது உங்களுக்கு பேசிக் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த டிவைஸ் இருந்தாலும் அது வந்து எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஒரே ஒரு பாயிண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னோம் ப்ரோ. இந்த பிக்சல் இந்த ஆப்பிள் சாம்சங் எல்லாமே இந்த பேலன்ஸ்டு கேமை தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியே நீங்களும் யோசிங்கன்னு தான் சொல்ல வரேன். இப்போ 200 அல்ட்ரா வந்து நான் 3ல் இருக்க அந்த பாட்டி வடை சுட்டதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னா கூட உங்களுக்கு தேவையானது தான் அதில் மேட்ரு. நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்கள் ஃபோன் இருந்துச்சுன்னா அதுவே போதும் தான் நினைக்கிறேன் நான். கரெக்ட் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் விழாதீங்கன்றது தான் நாங்கள் வந்து விழாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபோன் வரணுமான்னா அது வரதான் செய்யும். அதுக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர வருஷம் ஃபோன் விடுறது விடாது அவங்க இஷ்டம்ன்றது இருக்கட்டும்ங்க. அதே மாதிரி வருஷம் ஃபோன் வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்டே வருஷம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். கியூவில் நிற்காதீங்க, கடை வாசலில் போய் கியூவில் நிற்காதீங்க. ஸோ அதனால் இருக்கிறதே நல்லா தான் இருக்கும். அதனால் வாங்கிட்டு மொக்கம் வாங்கிறதுக்கு பதிலாக இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரோம். ஃபேக்ட் அதுதான். கிரவுண்ட் பிரேக்கிங்காக அதான் நடக்கும்போது நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ரைட்டா? அதுவும் நடக்கும். அதுக்கெலாம் எப்பயுமே டைம் ஆகும். 3 to 4 வருஷம் ஆகும். ரைட்டா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். மற்றபடி வரதும் இல்லை. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பிரதீப் பார்க்கலாம். பாய்.